ஹாய் கைஸ், நம்ம அடுத்த எதை பார்க்க போகிறோம்னா போல்ட் ஸ்ட்ரோம் ஒயர்டு ஹெட்ஃபோன். ஓகேவா, இதை அன்பாக்சிங் பண்ணுவோம். அன்பாக்சிங் பண்ணிட்டேன். ஹெட்ஃபோனை காட்டுறேன். இதுதான் அந்த ஹெட்ஃபோனு. பார்த்துங்க, நான் வந்து சிமெண்ட் கலர் வாங்கியிருக்கேன். நல்லா இது வந்து காதில் அட்ஜஸ்டபுளாக நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எதுக்கு நான் வாங்குறேன்னா, உங்கள்கிட்ட முன்னே சொல்லியிருக்கேன், இதோட வாரண்ட்டி தான் 6 மாதம் வாரண்ட்டி. நம்ம ஏதாச்சும் உள்ளார ஆட்டோமேட்டிக்காக ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சு, சப்போஸ் வந்து உள்ளார இந்த பக்கம் கேட்கல, இந்த பக்கம் கேட்கல அப்படின்னா நம்ம தாராளமாக ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு வாங்கிக்கலாம். ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன், அதை பாருங்கள். நான் இன்னொன்று எதுக்கு இதில் வாங்கினா, இதோட இந்த பின்னு பாருங்கள், இந்த ஷேப்பில் இருக்குது. எப்பவுமே இந்த கன் மாதிரி ஷேப்பில் இருந்தால் நம்ம பாக்கெட்டில் வைக்கும்போது நமக்கு இந்த பாக்கெட்டு ஆங்கிள் இருக்குல்ல, அது ஏற்ற மாதிரி இது ஒத்துழைக்கும். அதனால தான் இந்தமாரி பின் இருக்கிறது வாங்குகிறேன். அடுத்து வந்து உங்களுக்கு என்ன ஒரு முக்கியமாக ஒன்று சொல்கிறேன், யார் ஹெட்ஃபோனை போட்டு இந்த இப்படி 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 போட்டு கசக்காதீங்க. அது நீட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் கைத்தில் போட்டு போயிருங்க. சப்போஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் கையில் இப்படி சுற்றி பேக்கில் வைக்க பாருங்கள். போட்டு கசக்காதீங்க. ஏன்னா அது அழுத்தம் கொடுக்க ஒயர் வந்து டேமேஜ் ஆகத்தான் செய்யும். அது எப்படியாப்பட்ட ஒயர் இருந்தாலும் சரி தான். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுறது பொறுத்தா இருக்குது. இதில் நான் சவுண்ட்லாம் கேட்டிருக்கேன், நல்லா தான் இருக்குது. எந்த பிரச்சனையும் நீங்கள் நம்பி வாங்கலாம். அதாவது நம்ம ஒரு பிராண்டட் ஹெட்ஃபோன் வாங்கி நம்ம ஒரு வருஷத்தில் யூஸ் பண்ணி தூக்கி கிடக்கிறதுக்கு இதுமாதிரி ஹெட்ஃபோனை ஒரு 6 மாதம் வாரண்டியில் வாங்கிட்டு நம்ம தாராளமாக 6 மாதம் கன்ஃபார்ம். இப்போ நான் ஒரு ஹெட்ஃபோன் வாங்கினேன், நான் ஒரு வருஷம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரீசெண்டாக என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்தேன். என் ஃப்ரெண்டு அதை கண்டம் பண்ணிட்டான், யூஸ் பண்ண தெரியாது, யூஸ் பண்ணி கண்டம் பண்ணிட்டான். அதனால் திரும்பி அதே கம்பெனி ஹெட்செட் தான் வாங்கியிருக்கேன். இது நல்லா நீங்கள் பாட்டு கேட்குறதுக்கும் காதில் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் நம்பி தாராளமாக வாங்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் புக் பண்ணேன். இது ரேட்டு அப்பப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வாங்கும்போது இதோட ரேட்டு வந்து 399 ரூபா. இது எப்போ வேணாலும் இறங்கலாம். அது நம்ம கையில் கிடையாது, அது ஃப்ளிப்கார்ட் கையில் தான் இருக்குது. நம்பி வாங்கலாம். இந்த புல்லட் மாதிரி இருக்கிற இந்த பின்னுக்கும் கரெக்டாக காதில் ஃபிக்ஸ் ஆகிறதுனால இதில் லெஃப்ட் ரைட்டோட இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் போடணும், ரைட் போடணும். நம்ம டக்குன்னு எடுக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா 2 பக்கமும் ஒரே மாதிரி ஷேப்பாக இருந்தால் நம்ம எதிராக எடுத்து மாற்றலாம். ஆனால் இது வந்து லெஃப்ட் ரைட்னு கொடுத்தாலும் அது மாற்றணும், இல்லை காதில் கரெக்டாக செட் ஆகாது. அது ஒரு ட்ராபேக் மட்டும்தான். மற்றபடி மைக்கு முன்ன வந்து இங்கே கொடுத்துருந்தாங்க மைக்கு, இப்போ என்ன இங்கே கொடுத்துட்டாங்க. ஆனால் ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு. நான் கால் பேசியிருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கால் நல்லா பேச முடியுது. நீங்கள் நம்பி வாங்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் 399 ரூபா போல்ட் ஸ்ட்ரோம் ஒயர்டு ஹெட்ஃபோன். ஓகேவா, நம்பி வாங்குங்க, சந்தோஷமாக இருங்க. பாய் கைஸ், மறக்காமல் டெக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.